எவ்வளோ ஒரு முக்கியமான சீன், எவ்வளோ சீரியஸான சீனு, அதை வந்து இவ்வளோ அபத்தமாக எடுத்துக்கூடாது. ஒரு திறமையான பயங்கர ஸ்மார்ட்டான ஒரு ஆன்டி டெரரிசம் ஆஃபீஸர், அவர்கிட்ட குட்டி பையன் திடீர்னு காணாமல் போயிடுறான். அதே சமயத்தில் பக்கத்தில் ஒரு ஆக்சிடெண்ட்டில் எரிஞ்சிண்டையில் ஒரு உடம்பு கிடைக்குது, அதே சைஸில் அதே வயசில். அந்த வண்டியில் இருக்கிற பேகை மட்டுமே வச்சு அது தன்னோட பையனை அவர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு உடனே டிப்ரெஷனில் போயிடுறாரு, ஃபேமிலி பிரிஞ்சிருது, வேலையை விட்டே போயிடுறாரு. ரியல் சினாரியோவில் பர்ன்ஸ் விக்டிமை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவாங்க அப்படின்னா, உடம்பு பயங்கரமாக எரிஞ்சிருக்கிறதால உருவத்தை வச்சு நம்ம எதுவுமே முடிவெடுக்க முடியாது. அதனால பிரைமரியாக அவங்க பார்க்குறது டென்டல் ரெக்கார்ட்ஸ் தான் பார்ப்பாங்க. அந்த விக்டிமோட பழைய டென்டல் ரெக்கார்ட்ஸ் இருந்துச்சுன்னா இதில் போஸ்ட்மார்ட்டம் அப்போ அதை எக்ஸ்ரே எடுத்து மேட்ச் பண்ணி பார்ப்பாங்க. வேற என்ன பண்ணுவாங்கன்னா, வேற ஏதாவது சர்ஜரி பண்ணியிருந்து ஏதாவது இம்ப்ளான் வச்சிருக்காங்க, ப்ராஸ்தசிஸ் உள்ள வச்சிருக்காங்க அப்படின்னா அதை வந்து மேட்ச் பண்ணி பார்ப்பாங்க. அடிஷனலாக அவங்க போட்டிருந்த ஜுவல்லரி பார்ப்பாங்க. ஒரு சில பகுதிகளை வந்து முழுமையாக எரியாமல் டேட்டூ, தழும்பு இதெல்லாம் தெளிவாக தெரியும், அதை வச்சு மேட்ச் பண்ணுவாங்க. சில சமயங்களில் கை வந்து அதிகமாக எரியாமல் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும், அதை வச்சும் மேட்ச் பண்ணி பார்ப்பாங்க. ரொம்ப முக்கியமானது டிஎன்ஏ டெஸ்ட். அந்த இறந்த உடம்புலேருந்து டிஷ்யூ ஒரு பிளட் சாம்பிள் எடுப்பாங்க. அதை அவங்களோட பழைய சாம்பிள்லேருந்து ஏதோ முடியோ இல்லை ப்ரஷ்லேருந்து சாம்பிள் எடுத்து அதை டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி மேட்ச் பண்ணி பார்ப்பாங்க. ஒருவேளை உடம்பு பயங்கரமாக எரிஞ்சு போயிருச்சு, டிஎன்ஏ சாம்பிள் எடுக்க முடியாமல் இருந்துச்சுன்னா எலும்புக்குள்ளே இருந்தோ இல்லை பல்லுக்குள்ளே இருந்தோ சாம்பிள் எடுத்து அதை மேட்ச் பண்ணி பார்ப்பாங்க. மேட்ச் பண்ணுறதுக்கு வேறு எதுவுமே கிடைக்கல அப்படின்னா அவங்க பேரண்ட்ஸோட பிளட் சாம்பிள் எடுத்து மேட்ச் பண்ணி பார்ப்பாங்க.